முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா. இன்னைக்கு இந்த காணொலி பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜென்மாந்தர தொடர்பு சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம். அன்பார்ந்த அடியார்களே, எந்த ஒரு முன்பழக்கமும் இன்றி, எந்த ஒரு முன் காரணமும் இன்றி ஒருவரை பிடிப்பதற்கும் ஒருவரை வெறுப்பதற்கும் காரணமாக அமைகின்றது இந்த ஜென்மாந்தர தொடர்பு என்று சொல்லப்பட்டு வருகின்றது. மேலும் நமது ஆன்மாவிற்கு அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வல்லமை இருக்கின்ற காரணத்தினாலும் இது போன்ற நிகழ்வுகள் நிகழ்கின்றது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக குறிப்பிட்ட ஒரு சில இடங்களுக்கு நாம் சென்ற பொழுதும் கூட அந்த இடத்திற்கு நாம் அதுதான் முதல் தடவையாக சென்று இருந்தால் கூட அந்த இடமானது நமக்கு நன்றாக பரிச்சயமான ஒரு இடமாக அமைந்திருக்கும். இது போன்ற நிகழ்வுகளும் அந்த இடத்திற்கும் நமக்கும் ஏற்கனவே ஒரு தொடர்பு இருக்கின்றது என்பதைத்தான் உணர்த்துகின்றது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு உணவுகளை உட்கொள்ளும் பொழுது மட்டும் மனம் புரியாத ஏதோ ஒரு உணர்வு தோன்றக்கூடும். அதற்கு காரணம் அந்த உணவிற்கும் நமது முன் தொடர்புக்கும் ஏதோ தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால்தான் இது போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகின்றது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு நறுமணமிக்க வாசனைகளை நுகரும் பொழுதெல்லாம் ஏதோ மனம் புரியாத ஒரு நிகழ்வுகள் நடந்ததைப் போல நமது மனமானது உணர துவங்கும். ஆக இதற்கு காரணமும் அந்த வாசனைக்கும் நமது ஆன்மாவிற்கும் நமது முன்ஜென்மத்திற்கும் தொடர்பு இருக்கின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு குறிப்பிட்ட ஒரு தெய்வத்தினுடைய திருவுருவ சிலைகளை பார்க்கும் பொழுது மட்டும் அல்லது குறிப்பிட்ட அந்த தெய்வம் சார்ந்த தகவல்களை கேட்கும் பொழுது மட்டும் அல்லது குறிப்பிட்ட அந்த தெய்வத்தினுடைய ஏதேனும் ஒரு பொருட்கள் இவர்களினுடைய கைக்கு வந்து சேரும் பொழுது அந்த தருணத்தில் மட்டும் ஏதோ மனம் புரியாத ஒரு பரவச நிலையை அடைவார்கள். ஆக இதற்கு காரணமும் முன்ஜென்மத்தில் அந்த சுவாமிக்கும் இவர்களுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இல்லாமல் இது போன்ற நிகழ்வுகள் நிகழாது என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அடுத்ததாக ஒரு சில அடியார்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சில மர செடி கொடிகளை தொடுகின்ற அந்த தருணத்திலோ அல்லது ஏதேனும் ஒரு உயிரினத்தை தொடுகின்ற அந்த தருணத்திலோ அவர்களினுடைய மனம் ஏதோ ஒன்றை உணர துவங்கினாலும் அதுபோன்ற உணர்வுகள் ஏற்படுவதற்கு காரணமாகவும் இந்த முன்ஜென்மாந்தர தொடர்புகள் இருக்கக்கூடும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது. அன்பார்ந்த அடியார்களே, நமது ஆன்மாவாகியது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணப்பொழுதும் ஏதோ ஒன்றை நமக்கு நினைவுறுத்தி கொண்டேதான் இருக்கின்றது. ஆனால் நாம் தான் அதை உணர மறுக்கின்றோம் என்று சொல்லிக்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு உங்களை சந்திக்கின்றேன். இதுபோல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன். நமது தமிழ் வேதம் 92 சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம். அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒரு முறை சென்று போய் பாருங்கள். உங்களுக்கு தேவைப்படுகின்ற தகவல்கள் அதிலே இருக்கக்கூடும். அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம். சர்வம் முனீஸ்வரம், சகலமும் முனீஸ்வரம். நம சிவாய.